ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, அது நம்ம ஹோப்பாக இருக்கும். எந்த பிரச்சனை இருந்தாலும் நம்ம கூட நிற்பாங்க. அதுமாரி ஒரு ஆணுக்கு வந்து ஒரு பெண் துளி கிடைக்கிறது மிகப்பெரிய விஷயங்க. அது வந்து ஜென்ரலாகவே கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். கிடைச்சா வந்து இப்போ ஏனோ தானோ பேசுகிற விஷயம் தாண்டி ஒரு பர்சனலாக வந்து உங்களை கேர் பண்ணி ஒரு ஒரு பொண்ணு வந்து உங்களுக்கு பேசணும். ஜஸ்ட் ஃப்ரெண்டுங்க, நீங்கள் லவ் ஜோனுக்கு போகாதீங்க, ஃப்ரெண்ட் ஜோனை மட்டும் பாருங்க. இப்போ உள்ள காலங்கள் மாறிடுச்சு. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ அவ்வளோ வெப் சீரியஸ் பார்த்தீங்கன்னாலே ஒரு அழகான ஃப்ரெண்ட்ஷிப்பை காமிக்கிறாங்க. ஒரு ஆண் பெண்ணுக்குள்ள ஒரு அழகான ஃப்ரெண்ட்ஷிப்பை மட்டும் காமிக்கிறாங்க. அது வந்து லவ் கட்டத்துக்கு போகாதீங்க. நான் சொல்றது இந்த ஃப்ரெண்ட்ஷிப் அந்த லைன்லேயே பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகான எவ்வளோ பேர் இன்னும் ஃப்ரெண்டாகவே இருக்காங்க. அதான் கிடைக்கிது ரொம்ப ரேரு. சில அதிக பேர் கிடைக்கும். அது வந்து கரெக்டாக அது ஈக்குவல் ஆகணும். இதுமாரிலாம் அதிக பேருக்குலாம் இருக்குது. பட் அது இருக்கிறது ரொம்ப ஒரு பாசிட்டிவ் எனர்ஜிங்க. ஒரு ஆண் நண்பர்கள் வந்து இப்போ எனக்குலாம் பசங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்க, எனக்கு ஹோப் கொடுப்பாங்க. பட் அதேமாரி கேர்ள் ஃப்ரெண்டும் இருக்காங்கன்னா, ஃப்ரெண்டாக இருக்காங்கன்னா, சப்போஸ் நம்ம சோகமாக இருக்குள்ள ஒரு ஹோப் கொடுப்பாங்க. அந்த ஹோப் வந்து நம்ம வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போவோம். எனிபடி ஒரு லைஃப்பில் டிசிஷன் எடுக்கக்குள்ள அவங்க ஏதாச்சும் ஒரு சப்போர்ட்டுன்னு சொல்லுவாங்க. இதேமாரி லைஃப்பில் எல்லாருக்கும் வந்து ஃப்ரெண்ட்ஸுங்கிறது ஒரு இம்பார்ட்டன்ஸ் ஒன்று. இது பிடிச்ச லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் ரொம்ப ஜெர்க்காகுதுன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ பை பாசிட்டோட.